நாடகம் நடத்துறாங்களா? நாடகம் எனக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கு கதை. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வேஷம் போட சொன்னாங்க, போட்டேன். நானும் போட்டேன்னா நீங்க போட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நஞ்சையில கரும்பு போட்டதுனாலதான் நாட்டுக்கு உணவு கஷ்டம் வந்துருச்சு. இலை இலை நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஆமா, கரும்பு இல்லாம காபி எப்படி சாப்பிடுறீங்க? சக்கரை எங்க இருந்துடா வருது? அது கரும்புல இருந்து தான் வருது. ஆனா காபி சாப்பிடுறது அவ்வளவு முக்கியங்களா? முக்கியம் இல்லையா? என்னடா இது? படுக்கையை விட்டு எடுத்த உடனே பல்லு விளக்காம காபி சாப்பிட பழகியாச்சு. முக்கியம் இல்லையா? புகையில என்னடா வெத்தலையோட போடுறான், பொடியா உபயோகப்படுத்துறான், சுருட்டா குடிக்கிறான், சிகரெட்டா ஊதி தள்ளுறான். அதே புகையிலைய பயிர் பண்ணக்கூடாதான். என்னடா நியாயம் இது? வராங்க வாங்க. ஆமா, இந்த நாடகம் எழுதுனது உமாபதி தானே? நீங்க ஒண்ணு, அவரை போய் ஒரு பாவம். இந்த யாரு எழுதுனா? நம்ம துரைங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் நல்லா படிச்சவனுங்க. ஏய், அவன் சின்ன பிள்ளையில இருந்து என் வீட்டுல இருக்கிறான். பள்ளிக்கூடத்தைய பார்த்தது கிடையாது. பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் படிப்புங்களா? அவன் என்ன உலகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கானே. அது என்னடா உலகத்தை படிக்கிறான்? ஒரு புஸ்தகத்தை மடியில வச்சிருக்கானுங்க. சாப்பிட மறந்தாலும் அதை படிக்க மறான். அது என்ன மடியில புஸ்தகம் சொல்லட்டுங்களா? இல். என்ன இல்? ரல். என்னடா சொல்ற? குரல். வாங்க. இது என்ன கிராப்? இது என்னடா கிராப்? ஹிட்லர் கிராப். செத்தவன் கிராப்பா? ஒதுக்காத. ஒதுக்குறான ஒதுக்கு. இது என்ன மீசை வர வர குறையுது? இதானே ஃபில்டர் மீசை. அது என்ன ஃபில்டர் மீசை? இப்போ ரோட்டுல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க. இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா? தூசிய ஃபில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது. வடிகட்டி அனுப்புறீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு நாளைக்கு உன் மீசையிலையும் கிராப்லையும் நெருப்ப வைக்கிறான் பாருங்க. என்ன இது? மடியில் என்ன? உலகம். உலகமா? உன் மடியிலையா உலகம்? ஆமா. என்னடா இது? அப்ப நான் கூட இருப்பேன். கண்டிப்பா. நீங்க அதை கொஞ்சம் எடுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தது இல்லைங்களே. இதா உலகம்? இவ்வளவுண்டு புஸ்தகத்துக்குள்ளங்க இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு. ஏண்டா, அப்போ இத வச்சுதானே நீ நாடகம் எழுதுன? ஆமா. இருக்கட்டும், நான் உன்னை தனியா பேசிக்கிறேன். அது போட்டோம். பையன் புறப்பட்டானா? புறப்பட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியை கட்டு. இல்ல, நீ அவன மாதிரி குரலை படிச்சு புத்திசாலி ஆயிடுறேன். ஆவீங்க, புத்திசாலியே ஆவீங்க. அந்த வேலை இங்க வச்சுக்கிட்ட உரிச்சு. ஓ, அப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா? புறப்பட்டீங்களா? ராவுகாரத்துக்கு முன்னால போயிட்டு வாங்க. மாமா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. அத்தை, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா.
அப்பா நான் வரட்டுமா? உமாபதி, மறு வீட்டுக்கு போற 4 பேர் மதிக்கிற மாதிரி கணக்கா கச்சிதமா திரும்பி வா. அதிகமா சொல்லுவானே, என் மவனா திரும்பி வா போ. சரிப்பா. அம்மா வர்றம்மா. குருநாத பிள்ளை மகா சாமர்த்தியசாலி ஐயா. எங்கயாவது தரகர்கள் மகாநாடுன்னு நடந்துச்சுன்னா அதுக்கு அவசியம் நீர் தான் தலைமை வைக்கணும். அப்படியா? நடத்திட்டா போகுது. எனக்கு என்னமோங்க, ஒரு விஷயத்த நினைச்சா அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும். கோமதி எங்க போறமா? அப்பா எங்க போவோம்? படிச்ச பொண்ணுகளுக்கு தான் சுதந்திரம் அதிகமாச்சே. சரிதான், வாய முடியா? நான் வாய முடிக்கிறேன். அப்பா முதல்ல இந்த ஆளை வெளியில அனுப்புங்க. குடும்பம் கெடுப்பதே இந்த மனுஷனுக்கு தொழிலாம். அவர் நல்லதானமா சொல்றாரு. அவரும் சொல்லுவாரு, நீங்களும் கேட்டுட்டே இருங்க. குருநாத பிள்ளை நீர் வருத்தப்படாது. நான் என்னங்க கடுகு? அதுலயும் ஜமீன்தார் பொண்ணுகிட்ட பேசுறதே தப்பு தானே. சரி சரி விடும். விடுறது என்னங்க, உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். இப்ப நேர போய் சுந்தரத்தை கூட்டிட்டு போகும். அந்த பயலோட உங்க மகளை பழக விடுறது எவ்வளவு பெரிய அவமானத்துல முடிய போகுதோ யாரு கண்டா? அவன் ஆளும் அவனும் ஆண்டி பய பொதுக்கூட்டத்துல புலம்புறது, மகாநாட்டுல கத்துறது அவன் வேலை. அவனை போய் அப்போ நீர் போய் சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளையா பாரு. நான் தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேங்களே, ஆடிய பாதங்கிறவர் நல்ல பணக்காரர், பெரிய கரும்பு தோட்டம் அது இது. அவர் மகன் தான் மாப்பிளை, நல்ல அழகன். அதே முடிச்சிட்டுமா? யாரு வேணான்னது? எவ்வளவு வேணும்னாலும் மாப்பிளைக்கு கொடுத்துடலாம். உடனே காரியத்தை முடிங்க. சரி, அப்ப நான் வர்றேன். கல்யாணம் முடிஞ்சதா நினைச்சுக்கோங்க. கோமதி, ஏன் காரை நிறுத்திட்ட? சுந்தரம், அந்த தம்பதிகளை பாரு. நாம் இருவரும் இப்படி நிம்மதியாக வாழும் காலம் எப்பவோ? வெகு சீக்கிரம். பாரு இந்த கோமதியின் சாமர்த்தியத்தை. சரியா தானே இருக்கு? என்னமா சரியா இருக்குங்கிறீங்க? கடியாரத்துல வச்சு பாத்துட்டீங்கம்மா. அம்மா இங்க கொஞ்சம் கவனிங்க அம்மா. அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா. ஏமா வைத்தியர் எப்பதான் வருவாரு? அட அவர் எப்போ வந்துட்டு போறாரு, உனக்கு என்னையா? மருந்து போட்டியா? போட்டேன். அதான் போட்டிருக்கம்மா. டேய் அம்மா, ஐயோ அம்மா. என்னப்பா வலி எல்லாம் போயிடுச்சா? வலி போயிடுத்துங்க. நீங்க போட்ட பிளாஸ்டிக் போக மாட்டேங்குதுங்க. அடாது தனியில பிச்சரிஞ்சிட்டு போப்பா. ஏய் நீ பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசாம இருந்தா வயிற்று வலி எப்படி அம்மா போகும்? இந்த உனக்கு இப்ப போக வைக்கிறேன். இப்ப போயிடும் வயிற்று வலி. ஆண்ணு ஆண்ணு இந்த பாருமா, நீ கட்டாய மதனப்பள்ளிக்கு போய் சேரு. சரிம்மா. ஜீவா வாமா, வா வா வா. வாங்க தம்பி, சவிக்குமா? ஜீவா, ஊர்ல உன் மாமியாரு மாமனார் எல்லாம் சவிக்குமா? அட என்னம்மா இங்கே நிக்கிற? மாப்பிள்ளைய உள்ள அழைச்சிட்டு போ. என்ன வைத்தியரையா, வாங்க. மக வீட்டுக்கு போனதுல எங்களெல்லாம் மறந்தே போயிட்டீங்களே. என்னம்மா செய்யறது? மறுநாளும் திரும்பிடலான்னு பார்த்தேன், ஆனா வர முடியல. மாப்பிள்ளை நிறுத்திட்டாரு. அட என்ன இது? அவனுங்க கலங்கலான்னு பேசிக்கிட்டே இருந்தான். பேசாம இருக்கட்டும் தர்மாமீட்டர். என்னப்பா அது? என்ன வயிற்று வலி தாங்க முடியலைங்க. கொஞ்சம் படுத்துக்கப்பா, நல்ல மருந்து கொடுக்குறேன். நல்லம்மா, இவர் யார் தெரியுமா? ஹிட்லர் பேர. முசோலினி மகனே. அட இது என்னப்பா இது உங்க 2 பேருக்குள்ள சண்டை? இந்த தர்மாமீட்டர்ல கூட கொஞ்சத்தை காணோம், தின்னுட்டான் போல். நல்லம்மா, இவரை கூட்டிக்கிட்டு போய் வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுங்க. வாப்பா. தாப்பா
இந்த கொடைய ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? இந்த பாரு, ஒரு எட்டனா வாங்கிக்க போ. எட்டனாவா? என்னங்க சாமி, 1 ரூபாயாவது கொடுங்க. 1 ரூபாயா? கொடைய கொண்டா, கொண்டா கொடைய. என்னங்க சாமி, 1 ரூபா ஒரு பெரிய காசா? பின்ன இல்லீங்களா? 24 அணா 96 காரணா தெரியுமா? தெரியாதா? நீ பூரா ஒண்ணும் வரும்படி கிடைக்கலீங்க, அதுக்கு அதனாலதான் கேக்குறேன். சரி, 1.25 ரூபா கொடுங்க. ஆமா, என்ன தர்மம் கேக்குறியா? தர்மமா தான் இருக்கட்டுமே. தர்மமா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஏய், எட்டனாதான். இல்ல, உங்க பேச்ச கேட்டதும் எங்க சீதக்காரி ஞாபகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சு. என்னவா? சித்தும் கொடை கொடுத்தாராம், சீதக்காரி மறக்காயிரு. கொடைய கொடுத்துட்டு மழையில் நனைஞ்சு போனார பைத்தியக்கா. ஏய், அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். எட்டனானா எட்டனாதான். நீ என்ன சொல்ற? என்ன சாமி, துணி வேற போடணுமே. நீ ஒன்னும் துணி போட வேணாம். என்ன, நம்ம வேலைக்கார பைய துறையன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொக்காய தாரேன், கழுத்தையோ கையோ வெட்டி போடு. ஐயோ, கருப்பு துணி இல்ல சாமி போடணும். அவன் போடுறதும் அதுதான். நான் ஏறேன் பாரு. என்ன ஆள வந்தார்? திருவிழாவுல டியூட்டி பாக்குற லட்சணமா இது? முடிஞ்சு போச்சே. எத்தனையோ மைலுக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கோம், சும்மா அப்படியே இதையும் பார்த்துட்டு வரலாம். ஆள வந்தார், வாங்க. ஆள வந்தார், புரியல. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேன். யாரம்மா நீ? இந்த ஊரு கன்சாமி வைத்தியர் பொண்ணு. வைத்தியர் மகளா? அதனாலதான் இவ்வளவு தைரியம். அத்தா, நான் வர்றேன். ஜீவா, இப்படி உட்கார். யார் அவன்? எனக்கும் தெரியாது. ஆஹா, ஏட்டா அப்படி? அவர் இல்லன்னா மண்டபத்துல இருந்து விழுந்து செத்து போயிருப்பேன். அவர்தான் என்ன காப்பாத்தினாரு. கோவத்தை பாரு, கோவத்தை. சும்மா சிரிச்சாதான் சும்மா இருப்பேன். எங்க சிரிங்கத்தான். என்ன தம்பி, சிலையா நின்னுட்டீங்க? சிலையாகவில்லை, வலை வீசி போய்விட்டாள் ஒரு வனிதாமணி. அது யார்? அது யாரா? அந்தரலோகத்து சுந்தராண்டி, அப்சரஸ். யாரோ டாக்டர் கந்தசாமி ஆமே, அவருடைய மகள். சரி சரி, போக்குற ட்ரெஸ்ஸ கூட மறந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சு? போலாம் போலாம். இவ்வளப்பா நீ தொடாத. ஏனா ஏனா? ஐயா இல்லாதனால தானே நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ற. நல்லமா, நீ எத்தனை பேருக்கு இருதய நோயெல்லாம் போக்கியிருக்க. இங்க வச்சு பாரு, பாரு எப்படி படபடான்னு அடிக்குதுன்னு. தொடாத. புரியுது புரியுது. நான் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே வேண்டான்னு இந்த வைத்திய தொழிலையே பாத்துக்கிட்டு இருந்துட்டேன். அதை கெடுக்க பாக்குற. நல்லமா, நானும் சின்ன பிள்ளையில இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு கல்யாணங்கிறதே மறந்தே போயிட்டேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம். நிஜமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன். என்ன உனக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சு? இப்போ வைத்தியர் வரட்டும், இன்னைக்கே கேட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். வந்து நாங்க 2 பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்டெதாஸ்கோப்பும் காதும் போல, நோயாளியும் மருந்தும் போல, அரசியல் அந்தர்பல்ட்டியும் போல. ஐயோ, என்ன பாத்தோற நீ? நல்லமா, தள்ளி உட்காரு, யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், சேர்ந்து உட்காரு. சரி, இந்த கண்ணாடி அழகுக்கு தானே போட்டிருக்க? ஆமா. சாலேஸ்வரம் இல்ல இல்ல.
இந்த பொம்பளைங்கிற ஜென்மம் இல்லைன்னா இந்த இன்பங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. நல்லமா, நானு இதுக்கு முன்ன பொம்பளைங்க முகத்தையே பார்த்தது கிடையாது. பாத்துக்க, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஒரு சங்க சொல்லணுமே உங்ககிட்ட கேளு. நான் இந்த கேளு, ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலேயே தவறி இருக்கேன், அவ்வளவுதான். என்னது தவறி இருக்கியா? உண்மைய சொன்னா பாத்தியா, அதாவது அங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். சும்மா என்கிட்டயே வந்து நிக்கும். நான் விரட்டி பாப்பேன், போகாது. அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட சிநேகிதமாயிட்டேன். அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறிட்டேன், அவ்வளவுதான். ஆமாமா, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனப்புறம் எனக்கு தெரிஞ்சிட்டா வருத்தமா இருக்கும்ல. நீ கெட்டிக்கார, வாழ்க்கையில தவறு பண்ணத ஒத்துக்கிற பாரு. நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தவறிட்டேன். ஏய் மூணுகளு, என் வீட்டுக்கு 3வது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான். அட என்னென்னமோ ஆகுறிய. அவங்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளா தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வாமா தர்றேன்னா. அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தேன். அவனை பார்த்து அனுப்பிவிட்டு ராத்திரி 9 மணிக்கு போனேன். கதவை சாத்திட்டான். நாளைக்கு தெரிஞ்சு போனா அது கல்யாணம் முகத்திலே முடிக்கப்படாது. அது முடியாது. கல்யாணம் என்னப்பா அது? விஷயத்த சொல்றதுக்குள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடியாரிய. போரும் போரும், இவ்வளவு விஷயம் போதும் அம்மா, போதும். கல்யாணம் கல்யாணம் நீ கெட்டவா. நீ ஆம்பளை எப்படி வேணாலும் நடப்பான். ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகும சொல்லையா. நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகும சொல்லையா. நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. கண்ட பெண்களை கொண்டவள் போல கருதுவான் ஆண் பிள்ளை. கண்ட பெண்களை கொண்டவள் போல கருதுவான் ஆண் பிள்ளை. எனினும் கல்லானாலும் கணவன் என்றே கலங்கணும் பெண் பிள்ளை. என்னாலும் கலங்கணும் பெண் பிள்ளை. இந்த ஆணுக்கு நீதி பெண்ணுக்கு நீதி ஆகும சொல்லையா. நீ 1000 சாஸ்திரம் படிச்சும் அறிவே இல்லையா, சற்றேனும் அறிவே இல்லையா. ஆடு மாடு போல பெண்கள் அடங்கி நடக்கணும், பெண்கள் அடங்கி நடக்கணும். அவரை அடித்து உதைத்து ஆண்கள் எல்லாம் ஆட்டம் போடணும், ஆண்கள் ஆட்டம் போடணும். வேலை முடிந்த பின்னும் வீட்டில் அடிபட்டிருக்கணும், பெண்கள் அடிபட்டிருக்கணும். நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும். நல்ல விலை கொடுத்து காதல் தேடி வெளியே சுத்தணும், ஆண்கள் வெளியே சுத்தணும். மானத்தை காக்கணும் ஆதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே. தன் மானத்தை காத்து ஒரு மனதோடு வாழணும் புவி மேலே, என்னாலும் வாழணும் புவி மேலே. மானத்தை காக்கணும் ஆதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே. தன் மானத்தை காத்து ஒரு மனதோடு வாழணும் புவி மேலே, என்னாலும் வாழணும் புவி மேலே. ஏய் என்ன முடிக்கிட்ட? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏன் இருக்காது? ஆம்பளை என்ன எது வேண்டாலும் செய்வான் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நிஜமா வெக்கமா இருக்கும். நீ ஆம்பளை இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஆம்பளையும் பதில் சொல்ல முடியாது. ஆத்திரப்பட மட்டும் தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்? 8 மணிக்கு வர சொன்னான், நான் 9 மணிக்கு போனேன். கதவை சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன ஆடிட்டப்பா? இவ்வளவுதானா?
நல்லம்மா அப்ப கோவிச்சுக்காத. அடிச்சிப்பா நீ ஒரு மனுஷனாட்டம். நானு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஜவலம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். நல்லம்மா வந்து நான் நிஜமா கோவிச்சுக்கிட்டேன்னு நினைச்சியா? காதல்ல அப்படி சும்மா உளர்னேன். வளர்னியா? அதுலதான் நான் சுதா இருக்கேன். ஆமா, வேலைக்காரி இருக்கும்போது நீ ஏன் இதெல்லாம் செய்யற? அப்படியா? குடியிருக்கும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் குடும்ப பெண்களுக்கு அழகு. இதுக்கு தான் நான் கூப்பிட்டீங்க. இருங்க வர்றேன். நீ வேலை செய்தது போதும், வா இங்க. அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். என்ன அது? இது உடுமலை நாராயண கவிராயர் பாட்டு. பாட்டா? எங்க பாடு பாப்போம். குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு, குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு, நூலை போல சேலை தாயை போலவே பெண்ணு, நூலை போல சேலை தாயை போலவே பெண்ணு, என 4 பேர்கள் பேச நாட்டில் வாழ்பவள் கண்ணு, என 4 பேர்கள் பேச நாட்டில் வாழ்பவள் கண்ணு, வேலையாட்கள் இருந்தும் வீட்டு வேலை பண்ணு, வேலையாட்கள் இருந்தும் வீட்டு வேலை பண்ணு, உயிர் விழி விருந்தோடும் உங்கி பேசியும் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின். அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது, அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது, எவரானாலும் வீணாக தடுக்கப்படாது, அடுத்த வீடு சென்று அரட்டை அடிக்கப்படாது, எவரானாலும் வீணாக தடுக்கப்படாது, குடித்தன முறை ஒழுக்கம் எதுவும் குறையப்படாது, பெரும் குழந்தை குட்டிய குணங்கடாது, வளர்ப்பவள் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு நல்ல குடும்பத்தின் விளக்கு. மாமி மெச்சும் மருமகளாய் பேரெடுக்கணும், நாத்தி மணவாளன் மக்கள் மனம் மகிழ வைக்கணும், மாமன் மச்சான் வந்தால் எழுந்து மதிப்பும் கொடுக்கணும், மாமன் மச்சான் வந்தால் எழுந்து மதிப்பும் கொடுக்கணும், குலமானம் குணத்தில் சிறந்து காணும் மங்கையும் எவளோ அவளே குடும்பத்தின் விளக்கு. என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம வருவனா? இருக்கு. ஜமீன்தார் விஷயமா சொன்னேன் பாருங்க. ஆமா, அது 100க்கு 100 ஜெயம். பொண்ணோட 4 லட்சம் ரூபாய் வருது. காலா? காலோட ஒரு காரும் வருது. மாப்பிள்ளை புறப்பாடைய புது கார்ல தான் போங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாடி வீடு 1. மாடி வீடா? லட்சம் ரூபாயில கோட்டை மாதிரி வீடு. 4 லட்சம் காரு வீடா? என்ன முதலியார அத்தோட போச்சா? நகை நட்டு, சீரு செட்டு, வைர ஜோடிப்பு அதோட போச்சா? போச்சு 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 போச்சு, அதோட போச்சு. குருநாதம் பிள்ளை, என் ஆசையில மண் விழுந்து போச்சு. ஏங்க? ஏனா என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அப்படியா? என்ன முதலியார இப்படி அவசரப்பட்டீங்க? நான் தான் சொல்லி இருந்தேனே. சொன்னீரு, அப்புறமேல ஆளையே காணும். ஏதோ இந்த வைத்தியம் அவளை பிடிச்சி கட்டி போட்டேன். 5000 தர்றான். 5000 அல்ப பையன். அப்படின்னா அதுவும் தரலையா? அட இல்லையா, மறு வீட்டுக்கு போயிருக்கிறான் மாவன், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இருக்கிறான். வந்தா பாருங்க, இல்லன்னா வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டேன் பொண்ணு. ஓஹோ, அப்ப நான் வர்றேன். யோ குருநாதம் பிள்ளை, அது வரையிலும் இந்த ஜமீன்தார் வீட்டு பொண்ணு கல்யாண விஷயத்த கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அதான் கடவுள் கருணை, தலைவிதி, பிராப்தம் இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படின்னு பாப்போம். சரி, கொஞ்சம் பொறுத்து பாக்குறேன். அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வரோம். இல்லம்மா, பைத்தியக்கார பண்ணா இருக்கே. நான் அடிக்கடி வந்து பாக்குறேம்மா. அப்படி எல்லாம் அழக்கூடாது, சந்தோஷமா போமா.
என்னங்க பெட்டியை தூக்கிட்டு போறாரு? அட அத நான் தான் கொடுத்தேன். ஏன்பா உனக்கு என்ன அவசரம்? இப்போ 2 நாள் இருந்துட்டு போயேன். அதுவும் சரிதான். அப்ப நீ வரலையா? நானு 2 நாள் இருந்துட்டு அப்புறம் பஸ்ல வரேன். நல்லம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. என்னது? இந்த ஐயா டேபிள் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு பாரு. மரம், வேடை, புறா, குருவி, அதெல்லாம் என்னது? அதுவா தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு விளக்கம். விளக்கமா? என்னது? தண்டியில தத்தளிச்சுட்டு இருந்த எறும்புக்கு ஒரு புறா சிறக பிச்சு போட்டு எறும்ப காப்பாத்திடுச்சு. அதுக்கு பதிலா அந்த புறாவை கொல்ல குறி வச்சுக்கிட்டு இருந்த வேடம் கால எறும்பு சுளீர்னு கடிச்சிருச்சு. குறி தவறி அந்த அம்பு புறாவை கொல்ல வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பயிறு மேல பட்டு பயிறு செத்து போச்சு. புறா தப்பிச்சுக்குச்சு. தர்மம் தலைகாக்கும். ஆஹா, இன்னொன்னு கேட்கணுமே. அது என்னது? இந்த கல்யாண சபலம் பழையபடியும் வந்திருக்கா? சபலம் வந்திருக்கு, ஆனா வேற தினசுல. எப்படி? நம்ம நாட்டுல ஒரு படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுன்னா 5000 10,000 கேக்குறாங்க. அந்த வழக்கத்தை நான் மாத்தி வச்சிருப்பேன். கண்டிப்பா மாத்தி ஆகணும். நானும் கூட சேர்றேன் அதுல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுக்கு பணம் கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி படிச்ச பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பணம் கொடுக்கணும். அப்படின்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பணம் கொடுக்கணும். எவ்வளவு? 2000. 2000? ஓ மை காட், 2000க்கு நான் எங்க போவேன்? ஏன் பொண்ணம்மா, பையன் நேத்தியே வரதா சொல்லிட்டு போனான்ல, அதனால என்ன கட்டு போச்சு? இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வரட்டுமே. நான் அதுக்கா வாடா பையா, என்னடா நீ பாட்டு போய் இருந்துகிட்ட? வாம்மா வா. வாமா. பெருமாள், எங்க? வண்டியில இருக்கிற சாமான் எல்லாம் எடுத்துட்டு வா. வண்டியில வந்தீங்க? ஏம்மா, அப்பா எல்லாம் சமைக்கும் தானே? சௌக்கியமா இருக்காரு மாமா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். நீ இல்லாம வீடே வெறிச்சுன்னு போச்சு ஜீவா. இல்ல என்ன வெறுங்கையோட வர? வண்டியே காலி வண்டிங்க மாமா. அப்பா இத கொடுக்க சொன்னாரு. என்ன கடு? நான் எதிர்பார்த்தேன், அப்படியே நடந்து போச்சு. சொன்னமா, இங்க வா, இத படிச்சு பார், எல்லாம் தெரியும். பொண்ணு பேரம் ஆகணும்னு நினைச்சு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி என்ன மோசம் பண்ணி என் தலையில கட்டி விட்டான்ல, இவனால என்ன செய்ய முடியுங்கிற தைரியம் பாக்குறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எங்களிடம் பணம் இல்லாத குறைதான். பணம் இல்லையா? ஐயோ பாவம். அப்ப நான் சொல்றபடி நீ கேக்குறியா? என்ன செய்ய வேண்டும் மாமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு போக வேண்டுமா? ஆமா, இனிமேல் இந்த வீட்டுல வாழ முடியாது. மாமா, இது நியாயமாகாது. கணவனை பிரிந்து நான் எங்கு சென்று வாழ்வது? உங்கள் விபரீதமான இந்த முடிவால் என் நெஞ்சை பிளந்து விடாதீர்கள் மாமா. நீலி வேஷம் போடாதே. பணக்கார வீட்டுல மருமகளை வாழறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட யோக்கியது கிடையாது. ஏழைதான் நான். உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு நானும் பணக்காரி தானே மாமா. மலரோடு சேர்ந்த நாரை மறுத்தா விடுவார்கள்? ஆமா, பாலோட சேர்ந்த நீரை பிரிச்சுத்தான் தீரணும். இனிமே என் மகனோட நீ வாழ முடியாது. என்னங்க இது? என்ன? அந்த பொண்ணு புருஷனோட வாழாம வேற எங்க போக பாவம்? ஒன்னம்மா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ உள்ள போ. போ. என்னங்க சமா இப்படி பேசுறீங்க? அந்த அம்மா வந்ததுல இருந்துதானுங்க நம்ம வீட்டுல லட்சுமி தாண்டவம் ஆடுறா. லட்சுமி தாண்டவம் ஆடுறாளா? இல்லை, இங்க லட்சுமியும் தாண்டவம் ஆடல, மகாவிஷ்ணு வந்து கூத்தாடல. போ வெளியே போ. போ. நல்லா இருக்குது நியாயம். மாமா, கருணை காட்டுங்கள். எங்களை பிரிப்பதா
நீங்கள் எதிர்பார்க்கும் பணம் வந்து குவிந்து விடுமா? குவியட்டும் அழியட்டும், அத பத்தி நீ ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு வேண்டியது பணம். பணம் இல்ல, நீ இல்ல. மாமா, என்ன? கணவனை பிரிந்து கண்ணீரும் கம்பளையுமாக நான் எங்கே அலைவது மாமா? அவ இந்த வீட்டுல வாழப்படாது. காரணம்? காரணம் சொன்னபடி சீர்வரிசை செய்யல. அதனால அவ அந்த வீட்டுல இருக்கப்படாது. சில்லற விஷயத்துக்காக வாப்பா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? சில்லற விஷயமா? ஏய் உமாபதி, இந்த ஒரு விஷயத்துல நீ ஊமையா தான் இருக்கணும். ஊமையா இருக்கலாம், இந்த கொடுமையை காண முடியாத குருடனா இருந்தா. எதுத்தா பேசுற? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல. ஏய், தந்தை எதிர்த்து பேசுறது தர்மத்துக்கே விரோதம்டா. தந்தை தகாத செயல் புரிந்தால் அதை தடுக்காமல் இருப்பது கூட தர்மத்துக்கு விரோதம் அப்பா. அவன் சொன்னபடி செய்யலையே, அது மட்டும் தர்மமாடா? தபார், மனைவி வேணும்னா என்கிட்ட மறுத்து பேசு, சொத்து வேணும்னா சும்மா கடை. ஆமா அப்பா. ஆமாண்டா, என் முடிவுக்கு மாறா நடந்த சொத்தெல்லாம் கோயில் கழிச்சிருவேன் தெரியுமா? உள்ள விட்டான் செத்து போயிட்டான்னு தலைமொழி விடுவேன். அப்புறம் சொத்துல ஒரு சல்லி காசு கூட நீ பார்க்க முடியாது. ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவேன். புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கோ, இல்ல அவளோட புறப்பட்டு போயிடு. உங்கள் முடிவு? பணம் என்றதும் நீங்களுமா என் வாழ்வை பாழாக்க துணிந்து விட்டீர்கள். துணிந்தால்தான் ஜீவா அப்பாவின் ஆசை பள்ளத்தை தூர்க்க முடியும். அதற்காக அப்பா சொல்வது போல் அத்தான் ஜீவா கலங்காது. அப்பாவின் கோபத்தை சீக்கிரம் தணித்து விடுகிறேன். இப்போது அவர் சொல்வது போல என் ஊருக்கு போவதா? தகப்பனாருக்காக கொஞ்ச நாள் தனியாக இருக்க வேண்டியதுதான். தனியாகவா? இந்த உலகத்தில் ஒரு பெண் தனியாக, அதிலும் வாழாவட்டியாக மானத்தோடு வாழ முடியுமா? ஊர் என்ன சொல்லும்? ஊர் பலவற்றை சொல்லும். அதற்காக சொத்தை இழக்கலாமா? சொத்துக்கு மனைவியை துரத்துவதா? அத்தா, பணமா பெரிது? யோசித்து பாருங்கள். இந்தடா, மனைவி வேணும்னா மறுத்து பேசு, சொத்து வேணும்னா சும்மா கடை. அப்பின் வார்த்தை என்னால் மீற முடியாது ஜீவா. அப்படியானால் நான் திக்கற்றவள் தானா? புறக்கணிக்கப்பட்டவள் தானா? பணத்தினில் பலமான பாதங்களால் மிதிக்கப்பட்டவள் தானா? ஆமா ஆமா ஆமா. இன்னும் என்னடா இங்க பேச்சு? போ உள்ள. அவ்வளவுதான். நடைய கட்டு. எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன்? அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன்? கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ? கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ? கிண்டிரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ, கிண்டிரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ? அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, புன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ? பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, புன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ? சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ? சன்னியாசி கோலத்தோடு உலவுகின்றாயோ? எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ? திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ?
இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இரக்கம் உள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சூடன் சாம்பிராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். உலகம் தெளிக்க உதவும் பணமே 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 பணமே. எப்படியோ பணத்தை சேர்த்து சீக்கிரம் உன்னை உன் கனவு வீட்டுக்கு நான் அனுப்புறேன். அது என் பொறுப்பு. சரிதானே? அப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, நீங்க அழுதா நான் எப்படி அப்பா தாங்குவேன்? அப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா. இனிமே நான் அழவே மாட்டேன். சரிதானே? சரிதாம்மா. என்னடா தம்பி சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்றியாமே? கொஞ்சாதி கவலையா? பிள்ளைக்கு என்னடா சிங்கம்? 1000 பொண்ண ஒண்ணுனாலும் கட்டிக்கலாம். அதனால் தானப்பா சொல்லுகிறேன், ஜீவா பெண்ணாயிற்று, கணவன் கைவிட்டால் பிறகு வாழ்வே கிடையாதே பெண்களுக்கு என்று. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? புருஷன் வேணுங்கிற எண்ணம் இருந்தா அப்பன அடமானம் வச்சாவது 5000 கொண்டா கொடுத்துருக்க வேணாம். சந்திரமதி பிறந்த நாட்டுல அந்த சனியை வந்து பிறந்திருக்குதே. சனீன் என்று சொன்னாதீர்கள். ஆஹா, அதை விட மோசமான வார்த்தை கிடைக்கலையே. கிடைக்காது. மணநாள் குறிக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள். மங்கையர் குல திலகமே அவள்தான். அவள் நம் வீட்டிலே நுழைந்தால் சீதேவி நுழைந்தது போலத்தான் என்று கூறியதும் நீங்கள் தான். இப்போது ஆகிவிட்டாள், தனியராகிவிட்டாள் என்று என் மனதை குழப்புவதும் நீங்கள் தான். அட ஆண்டவனே, அவன் என்ன செய்வான்? எல்லாம் 5000 செய்த வேலை. பணத்தோட அருமை உனக்கு என்னடா தெரியும்? தெரிகிறதப்பா, தெரிகிறது. தேன்மொழியாளை, மீன்பிடியாளை, தீயிலகப்பட்ட புழு போல துடிக்க விட்டு துரத்தி அடித்த உங்கள் பணத்தின் பெருமை தெரிகிறதப்பா, தெரிகிறது. பணம் சாதாரண இல்லடா. பணம் மோகனமான மூன்றெழுத்து அழகி. முட்டாளின் மஞ்சத்திலே கொஞ்சுவாள், முரடனின் கையிலே சிக்குவாள். டேய், என்னடா சொல்ற? அப்பா, அன்பை வாரி இறைத்த என் அழகு ஜீவாவை நம்பிக்கை மோசம் செய்து விட்டேன். அப்படி சொல்லு. நம்பிக்கை மோசம் செய்யக்கூடாதுல்ல. அவன் மட்டும் என்ன மோசம் செய்யலாமா? பணம் கொண்டாந்து கொடுப்பான்னு தானே நம்பிக்கிட்டு இருந்தேன். கொண்டாந்து கொடுத்தாளா? நானும் சொல்லப்படாது தான் மறைச்சு வைக்கிறேன். டேய், அவன் நடத்தைய பத்தி கேள்விப்பட்டா ஒழிச்சுடா. உமாபதி கலங்காதடா. கடவுளை விட்ட வழி ஆகட்டும். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. பாரு, தெய்வலோகத்து ரம்ப மாதிரி இருக்குதான் ஜமீன்தார் பொண்ணு. அத கட்டிக்க. சரி, போயிட்டு வாங்க. ஓ, இருங்க வர. இந்தாங்க. அப்பா இல்ல, வெளியே போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வரட்டுமே. ஐயோ ஐயோ, என்ன தலை வலிக்குதுமா. தலைவலியா? பாபா வலிக்குதுமா, வலிக்குதுமா. நமஸ்காரம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதுங்களா? இப்பதான். உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? அப்பா, திருவிழாவுக்கு போயிருந்தப்போ தவறி விழுந்த என்ன அவர்தான்ப்பா காப்பாத்தினாரு. அப்படியா? நீங்களா?
எதிர்பாராததும் தேவையும் இல்லாத என்னுடைய வருகை ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பாராதுதான், ஆனால் தேவையில்லாததல்ல. அப்படின்னா? அப்பா உங்களிடம் கடன் கேட்டிருப்பது எனக்கு தெரியும். அதை கொடுக்கத்தான் வந்தேன். அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரு? இல்லை, நீங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓஹோ, அப்போ நம்ம விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருந்திருக்க. உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அதுக்கு உங்க மாமனார் சாதகமான பதில் கொடுப்பாருன்னு நான் நம்பல. என்ன செய்வது? அதுக்காக முயற்சி எடுக்காமலா இருக்க முடியும்? முயற்சி செய்தா முடிஞ்சுடுங்கிறியா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வேண்டிய அளவு முயற்சி செய்யறது என்னுடைய லட்சியம். உன் மாமே உன் கணவன் அந்த அயோக்கியங்களை நான் லேஸ்ல விட போறதில்லை. இது எங்கள் சொந்த விஷயம், இதில் நீங்கள் தலையிடுவது சரியில்லை. சொந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுதான், இருந்தாலும் ஒரு வீட்டுல பாம்பு பூந்துடுச்சு. வழியில போற ஒருத்தன் கண்ணால பாத்துட்டு அது அவங்க சொந்த விஷயம் நமக்கு என்னன்னு சும்மா போலாமா? ஜீவா, நான் சொல்றது கேள். நீயோ புருஷனுடைய வெறுப்புக்கு ஆளானவன். இந்த நிலையில நீ உங்கள் பேச்சில் விஷம் கலந்திருக்கிறது. உங்களுடன் பேச நான் விரும்பவில்லை. நில்லு ஜீவா, பாவம், வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை பூராவும் இழந்துட்ட. நம்பிக்கை இழந்தாலும் நல்ல பாதையில் இருந்து விலக நான் விரும்பவில்லை. இவ்வளவு புத்திசாலியான உன்னை கேவலம் பணத்துக்காக விரட்டிட்டானே ஒரு மடைய. ஜீவா, இந்த கேஸ் ஆபரேஷன்ல தான் முடியும், அதனால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன். யார் அது? ஒண்ணுமில்ல, அவர் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவர் வந்தாருன்னா நான் வந்து போனேன் சொல்லுங்க. உங்க முடிவை மாத்திக்கு. இந்தாயா, குணத்தை புழைக்க வைக்க முடியுமா? அதே தான் ஏன் முடியும். ஆடாது அசையாது ஒண்ணும் பண்ணாது. ஐயா ஐயா, நீங்க இப்படி பேசலாமா? இது நீதியா? மகா நீதி. எல்லாம் நீதியோட தானே நடக்குது. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? என்னது? என்னவா? எல்லாம் உன் மகளை பத்தி தான். நல்ல வேலை பையன் காது கேட்டல. எட்டி இருந்தா உன் மக கெதி. நீ ஒரு மனுஷன் தானா? இன்னொரு முறை இப்படி பேசின தப்பா நடக்கலாம், சொல்லக்கூடாது இல்லையா? அட போய்யா, உன் மக சங்கதியை கேட்டு ஊரை சிரிக்குது. சரிதான், போய்யா. இதயத்தை இரும்பாக்கி கொண்ட பாவி, ஏன் இந்த உலகத்தில் வாழுகின்றான்? உலகத்தை உருக்குலைக்கும் எண்ணத்தாலே உயிராடும் பிணமாக உலவுகின்றான். மனமுடையோரே மனிதர்கள் எல்லோரும் வாய்மொழி வழுவர் கொள்ளாகும். மனமுடையோரே மனிதர்கள் எல்லோரும் வாய்மொழி வழுவர் கொள்ளாகும். மனமையிலாதான் மரம் போந்தவன் பட்ட மரம் போந்தவன். மனமையிலாதான் மரம் போந்தவன் பட்ட மரம் போந்தவன். மாநில மீதே பாரமென்னும் வார்த்தையும் வள்ளுவர் சொல்லாகும். மனமுடையோரே பண்டிதர்கள் எல்லோ வாழ்மொழி வள்ளுவர் சொல்லாகும். இறங்கும் வாழ்வே இதனாலே நல்லிதயம்
அம்மா அம்மா ஜீவா ஜீவா ஐயோ நீ எவ்வளவு மகாபுத்தமி உன்னை உன்னை ஐயோ ஐயோ பணம் 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 இல்லாம இந்த உலகத்தில் வாழவே முடியாதா? பணம் தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். எப்போ எப்போ தர்மம் தலை காக்கும்? என் மானம் போன பிறகா தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும், தர்மமே தலை காக்கும். பணம் என் பணம் என்ன இது? மருந்துகளை நாசம் செய்ய வேண்டாம். அப்ப நாங்க வரட்டுங்களா? அடிக்கடி வந்துகிட்டு இருமா. புருஷன் வீட்டுக்கு போன பிற்பாடு தாயார் வீட்டுக்கு அடிக்கடி வர முடியுங்களா? எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் நான் கூடவே இருக்கணும். அப்படியா? அவங்க அவ்வளவு நல்லவங்களா? நீ ரொம்ப புண்ணியம் செய்தவம்மா. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி. நான் வரட்டுமா ஜீவா? நீயும் என் நாட்டம் சீக்கிரம் மாமியார் விட்டு. ஜீவா ஏம்மா கலங்கற? ஊர்ல உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நானும் நீயும் அப்பா அழாதம்மா. செய்யறது எருக்கும் செடியில ரோஜா மலரை எதிர்பார்க்க முடியுமாம்மா? நமக்கு வாய்த்த சம்பந்திகள். அப்பா அப்படி நினைத்துக் கொண்டே இருந்தால் நெருப்பில் விழுந்த தளிராகத்தான் போய்விடும் என் வாழ்வு. ஜீவா அப்படியெல்லாம் பேசாதேம்மா. அப்பா மாமாவிடமோ அல்லது அவரிடமோ முகமாக எதுவும் பேசிவிடாதீர்கள் அப்பா. சரியம்மா, நீ ஜாகிரதையா வீட்டை கவனிச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். பெருமாள் வா. அட அண்ணே, கடையில கண்ணாடி வாங்கினேன்னு 2 அணா. உங்ககிட்டயாவது கண்ணாடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கண்ணாடி உங்ககிட்ட எப்போ? நான் சொல்றத காலப்பா. சரி. இப்போ கண்ணாடி பார்க்காத மனுஷாலே கிடையாது. இல்ல, கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது. கிடையாது. சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி, பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுனா எங்க எங்கயோ இருக்கும் கண்ணாடி. கேள்விப்பட்டிருக்கேன். அட சமயக்காட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி. தம்பி, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அன்னைக்கு அந்த அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக கண்ணாடிய பாக்குறாங்கல்ல, அத மாதிரி அகத்துல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு அந்த அழுக்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அது என்ன கண்ணாடின்னு? அந்த கண்ணாடிக்கு பேர் தான் திருக்குறள். தம்பி, இந்த கண்ணாடிக்கு 2 அணா தானே விலைன்னு சொன்னேன். ஆமா, இந்த கண்ணாடிக்கு 2 அணா தான் விலை. அது முகத்தை காட்டும், இது அகத்தை காட்டும். ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். இருக்குண்டா பையா, இருக்கும். இங்க வாங்க. முழவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி என் பொண்ணு பணக்காரன் வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டு கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணுவேன். சேட்டு உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இன்னும் ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கு சொல்லேன்ப்பா. முடியாது. இந்த வாரத்துக்குள்ள கொடுக்கலன்னா வீடு ஏலத்துக்கு வந்துடும். ஆமா. யார் அந்த பாவி? ஏனே அவரா? அவர்தான் சேட்டு. அந்த சேட்டா? அவரு வெள்ளிக்கிழமை தோறும் பசு மாட்டுக்கு அவசிக்கீரையை வைப்பாரு, சனிக்கிழமை எறும்புக்கு சர்க்கரை மாவும் கொடுப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை பாம்புக்கு பாலை வார்ப்பாரு, திங்கக்கிழமை ஏழைங்க வீட்டை ஏலம் எடுத்தபடியும் இருப்பார். மகா
படுவாவியாச்சே, அப்படி சொல்லாதீங்க. இவருக்கு போன வாரம் யாரோ கருணாமிரதம்னு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. இருங்க, இத வரேன். பாத்தியா தம்பி, சேட் ரத்தன்லால் சங்கதிய கருணாமிரதம்னு அவனுக்கு எந்த மடையன் பேர் வச்சான்? சேச்சே, வாய மூடு. அந்த பட்டம் கொடுத்தவரு உங்க அப்பா தான். ஐயோ தம்பி, இப்பதான் காரியமெல்லாம் கைகூடி வருது. இத படிச்சு பாருங்க. 1000 ரூபாய் தான். இந்த கடனுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இந்த 500 ரூபாய் வச்சுங்க. இன்னும் 2 நாளையில பாக்கி அனுப்புறேன். ஆஹா, சமயத்துல நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். அத பத்தி என்னங்க, நான் வரட்டுமா? சரி, அடிக்கடி அழைக்காமலே வருவான். கால்ல என்னம்மா? அதான் நீயும் உங்க அப்பாவும் தேடி வச்ச சுகம். என்னம்மா? வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்திவிட்டு இப்படி என்ன வேதனைப்படுத்துறீங்க? என்னால முடியுதா? நான் என்னம்மா செய்வேன்? அப்பா அப்பா சொல்றத கேட்டாவது இன்னொரு கல்யாணமாவது பண்ணிக்கிட்டா தேவையில்ல, அதுவும் மாட்டேங்கிற. இல்லம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. வா எஜமான்க. என்னடா இதுற? இது பாருங்க, இந்த புறா எவ்வளவு அழகா இருக்கு. இத ஒருத்தர் சும்மா கொடுத்தாரு இவனுக்கு, காசு இல்லாமையா? ஆமா, அதோட போச்சா, இத நல்ல வளர்க்கறதுக்காக 5 ரூபாய் பணமும் கொடுக்கறேன்னு சொன்னாராம். அது யாரா அந்த நல்ல மனுஷன்? அட இத கேளுங்க, நேத்து போய் பணம் கேட்டிருக்கான். அவர் சொல்லிருக்காரு, கொஞ்சம் முறையா இருக்கப்பா, இப்ப பணம் கையில இல்லன்னு. உடனே புறா அவ கொல்லா போறான். ஏன்? அவர் பணம் கொடுக்கற இல்ல. சரிதான். ஏண்டா பெருமாள், பெரிய பேராசக்காரனா இருக்கிய. அழகான புறா கிடைச்சதேன்னு சந்தோஷப்படாம அதை வளர்க்கறதுக்கு பணம் வேற கொடுக்கலன்னு கோபப்படுறிய. கோபப்படுறது மட்டுமா, புறாவையே கொல்ல போறேங்கிறான். முட்டாள். அப்படி சொல்லாதீங்க, அது உங்களையே தாக்கும். என்ன? கேளுங்க, புறாவுக்கு பதிலா ஜீவாம்மாளை வச்சு 5 ரூபாய்க்கு பதிலா 5000 வச்சு யோசிங்க. பெருமாளை விட நீங்க கோபிச்சு பிரயோஜனம் இல்ல, யோசிச்சு பார்க்கணும். பணத்திற்காக மட்டுமல்ல ஜீவாவை அனுப்பியது. உனக்கு தெரியாது, அவள் கெட்டவளா? எந்த தட்டுக்கட்டையா அப்படி சொன்னா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். ஜீவா அம்மா குடும்ப விளக்கு, அவங்க வயிறை எரிய விடாதீங்க. ஆமா, அங்கம்டா, அவளை பத்தி தாறுமாறாக பேசாத. மறுபடியும் ஏன் என்னை குழப்புகிறீர்கள்? உண்மையை சொன்னா குழப்பமா இருக்கும். புறப்படுங்க, போய் ஜீவாம்மாளை கூட்டிட்டு வருவோம். அப்பதான் ஊர் உங்களை மனுஷன்னு சொல்லும். ஆமாண்டா தம்பி. அம்மா, அப்பா. அப்பா எதுக்கு எடுத்தாலும் அப்பா. நல்ல விஷயத்துக்கு அப்பாவை எதுக்குறதுனால குற்றமே இல்ல. நீங்க வாங்க சொல்றேன். எனக்கு யாரும் தொண வேணும், நானே போறேன். ஐயோ, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையா? சக்கே சக்கே சக்கே. இல்ல, கொஞ்சம் அப்படி உட்காரியா? உட்காந்து சக்கே, ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னவா? எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? என்ன கேட்ட? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? அரிக்கன் லைட்டு. நான் என்ன கேக்குறேன் வந்து போகட்டும். பெண்கள் அதிகமாக விரும்புவது எது? வேர்க்கடலை. ஐயா 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 ஐயா. சரி, என்ன போல ஆம்பளைங்களுக்கு தேவையானது எது? மூளை. ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இந்த காதலர்கள்
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்குவாங்க. ஏன்னா நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? அஜிஜோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு விடுவாரு. ஒப்பனை கேட்டே முடிப்பேன், ஒப்பனை கேட்டே முடிப்பேன். சுப்பிரமணிய முதலி சத்திரத்தில் ஐப்பசி மாதம் முதல் நாள் என்னை உனக்கே, ஐப்பசி மாதம் முதல் நாள் என்னை உனக்கே அர்ப்பணம் செய்வேன் கனியே. நாய்வால் அளவெடுத்தே, கோம்ப நாய்வால் அளவெடுத்தே, ராஜபாளையம் நாய்வால் அளவெடுத்தே, தாலியை செய்து நானும் தன் கழுத்தினிலே நல்ல நேரத்தில் ஜாலியாய் அணிந்திடுவே சுதியுடனே தாளமும் போல் வாழ்வோ. என்னது உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் ஆயி போச்சே. இரு, எஜமா கிட்ட போய் சொல்றேன். எஜமா, எஜமா, சக்கு சக்கு பாய் பாய். எஜமா, 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 எஜமா. என்ன பிள்ளை? என்னது இந்த பெருமாளு? இது வேற ஒண்ணு இல்லைங்க, மாடு விரட்டி முட்டி. மாடு விரட்டுச்சா இல்ல இப்ப நீ விரட்டனியா? என்ன பிள்ளை? எஜமா, இவன் அவன் வேணும் அரைஞ்சு சும்மாரா அயோக்கிய பயல. நீ சொல்லு பிள்ளை. எஜமா, நான் மாட்டுக்கு வெக்கையில போட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து சொல்லட்டுமா? சும்மா சும்மாரே. அது பின்னாலேயே வந்து 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 ஒண்ணும் வெக்கையில தூக்கிட்டு போயிட்டாச்சுமா. வைக்கோல தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா ஆமா. அப்ப இதை சும்மா விடப்படாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன எஜமா? ஒப்பனை கேட்டே முடிப்பேன். ஐயோ இருடா, பாட்டை பிடிக்கிறேன் கேள்றா. சுப்பிரமணிய முதலி சத்தரத்தில் பயலே இலாய் பாட்டா பாடுற பாட்டு என் பிள்ளை அவன் கொப்பங்கிட்ட கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் சொல்லிடுறேன். கொப்பங்கிட்ட நீ போய் மாட்டுக்கு வைக்கல் போடுவோ. எங்க அப்பா தாலி கட்டி முடிஞ்ச உடனே முதல்ல உன் சன்னிதானத்துல இருப்பேன்டா எங்க அப்பா. ஏசமா, சின்ன ஏசமா, நீங்களும் பிரார்த்தனை பண்ணி படத்தை காட்டுறேன். என்னங்க இது உடம்புக்கு என்ன? இத பாருங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. உமாபதிக்கு கல்யாணமா? யார் உமாபதி? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம ஜீவா புருஷன், என் மருமகன். உங்க மருமக பிள்ளைக்க? இது என்னங்க இது அயோக்கிய? நாம எல்லாம் ஏழைங்க, நம்மால என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இதுல எல்லாம் கண்டிப்பு இருக்கணும். ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே நேர்ல போய் அந்த நேர்மை இல்லாதவங்க கிட்ட என் மகளுக்கு என்ன வழி சொல்றேன்னு கேளுங்களேன். அவங்கதான் பணப்பிசாசிங்களாச்சே. நீங்க ஒண்ணு, நீ ஏன் அழுகுற? இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்கவே நடக்காது. ஐயா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட முடியுமா? முடியுமாவது கண்டிப்பா நிறுத்தித்தான் ஆகணும். இந்தாங்க, நீங்க புறப்படுங்க, நானும் கூட வர்றேன். உங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போனோம், அந்த பசங்க ஆசை போயிடுவாங்க. அப்புறம் கல்யாண வீடு ஒரே கன்றாய் வீடா போகும். என் ஜீவாளுடைய கண்ணீரை கண்டு பயப்படாதவங்க சட்டத்தை கண்டு பயப்பட்டுத்தானே ஆகணும். போய் தான் பாருங்களேன். வாஸ்தவம்தான், வாஸ்தவம்தான். என்னதான் நடக்க போகுதுன்னு போய் தான் பாக்குறேனே. நீங்க எதிர்பார்க்காதது நடக்க போகுது. நல்லம்மா, வீட்டையெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறியாமா? ஜீவா, புறப்படு, புறப்படுமா. வா.
வந்துட்டேங்களே. எங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்னா இதுதான் வக்கீல் ஐயா வீடு. அவரை பார்த்துட்டு தானே மற்ற காரியங்களை கவனிக்கணும். வாங்க வாங்க. சார், வக்கீல் ஐயா இல்லைங்களா? வக்கீலா? லட்சுமி, லட்சுமி, யாரது? வக்கீல் ஐயா இல்லைங்களா? இல்லையே. அடாடாடாடா, எங்க போனாரு? இப்பதான் கோர்ட்டுக்கு போனாரு. வேகமா போனா பாக்கலாம். சரிதான். அப்ப வாங்க போலாம். ஜீவா இங்கே இருக்கட்டுமே. அம்மா, நாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பொண்ணு உங்க பார்வையில இருக்கட்டும். ஓ, அதுக்கு என்ன? அதுவும் சரிதான். நீ இங்கேயே ஜாக்கிரதையாயிருமா. நான் போகட்டுமா? ஏம்மா? அதுல நீங்க போயிட்டு வரட்டுமான்னு சொல்லல பாருங்க. ஓஹோ, அதுக்காமா? ஆச்சடே ஆச்சடே. நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப பாத்தீங்களா? வாங்க வாங்க. உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு. என்ன விஷயமா ஐயாவை பார்க்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல, குடும்ப சமாச்சாரம். ஏதாவது விவாகரத்தோ? அதுல எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கெட்டிக்காரு. இரு, காஃபி கொண்டு வர. Law Digest. அம்மா, அம்மா. மன்னிக்கணும் ஜீவா, ரொம்ப நேரம் உன்னை நான் காக்க வச்சுட்டேன். தாமசத்திலையும் தனி ருச்சி இருக்குது. எப்போ நான் வருவேனோன்னு நீ எதிர்பார்க்கவும், எப்ப பார்க்க போறேன்னு நான் துடிக்கவும், அடாடாடாடாடாடா அந்த இன்பம் இருக்கு. இதெல்லாம் மகனுக்கு வைத்த வலை. எங்க அந்த அம்மா? அம்மா, அவ வக்கீல் மனைவி இல்ல, வலையிலே போடப்பட்ட இறை இந்த புறாவிற்காக. கதவு வெளியே தாப்பா போட்டிருக்கு, திறக்க முடியாதும்மா. ஜீவா, ஏன் பயப்படுற? கலவரப்படாதே ஜீவா. என்னை கண்டு ஏன் இவ்வளவு பயம்? உன்னை வாழ முடியாமல் ஆக்கியவன் மீது வழக்கு தொடர வக்கீலை தேடி புறப்பட்டு விட்டாய். வழக்கு ஜெயித்தால் ஜீவனாம்சம் கிடைக்கும், ஒருவேளை கணவனும் கிடைக்கலாம். பிறகு உன்னுடைய வீடு கோர்ட்டாகத்தான் இருக்கும். கட்டிலறையிலே சட்ட புத்தகம், காதல் மொழியிலே வக்கீல் வாதம், இப்படி ஆகிவிடும் உன்னுடைய வாழ்வு. நீ மட்டும் என் சொல்லை கேட்டு நடந்தால் மரியாதை இல்லாதவனே, இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை ஏமாற்றி இணங்க வைக்கலாம் என்ற உன் மனக்கோட்டை தூள் தூளாக போய்விடும். துரோகி. ஜீவா, நீ துடித்தாலும் துவண்டாலும் துள்ளினாலும் இந்த வீட்டிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. பாவி. நானா? பெண்கள் சமுதாயத்திற்காக பணியாற்ற வந்தவனுக்கு பாவி என்ற பட்டம்.
பரவாயில்ல. நீயா பெண் சமுதாயத்துக்கு பணியாற்ற வந்தவன்? அட செண்டாளா! கணவனுக்கு மறு திருமணம், முதல் மனைவி வாழா வெட்டி, அதை காண சகிக்காமல் கை கொடுக்க வந்தால் கர்ஜிக்கிறாய், கதறுகிறாய். காபோதி பெண். எனக்கு யாரும் கை கொடுக்க வேண்டாம். என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். கதவை திறந்து விடு. பேசிக்கொண்டே இருந்தால் ஆத்திரத்தில் உளறிக்கொண்டே இருப்பாய். நிறைய நேரம் எடுத்துக்கொள். யோசனை செய். நீயே ஒரு முடிவுக்கு வா. என் முடிவுக்கு. ஏன் அழுகிறாய்? இங்கு உனக்கு சகல சௌரியங்களும் கிடைக்கும். அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? அடடா, என்ன இவ்வளவு அவசரம்? அதாவது தாலி கட்டி முடிச்ச உடனே ஏழுமலையான பாக்குறதாக என்னுடைய கோரிக்கை. திருப்பதிக்கா? அதனால எங்க அப்பனை போய் நான் பார்க்க போறேன். வரட்டுமா? போயிட்டு. ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பேன் நான் நம்புறேன். மௌனம் சம்மதத்தின் அறிகுறிதானே? சொல்ல வெக்கமா இருக்கா? இந்த பொம்பளைங்களே எப்படித்தான் வெக்கப்படணுமேங்கிறதுக்காக பல விஷயங்களை கோட்டை விட்டுறாங்க. ஜீவா, இங்க பார், நீ யார் இருக்கா? நான், நீ, நமது காதல், அவ்வளவுதானே? அதுதான் முடியாது. உனக்கு தெரியும், இந்த இடத்துல நான் வச்சதுதான் சட்டம். என்ன ஜாக்கிரதை. உஷத்தாதே, உன்னால் என் உயிரைத்தானே அபகரிக்க முடியும். உன் புருஷன் இன்னைக்கு புது மனைவியோட வாழ்க்கை தொடங்க போறான். உன்னை மறந்துட்டு நீ அவனை மறக்கிறதுல என்ன தப்பு? யோசனை பண்ணிப்பா. உன் உபதேசம் ஒன்றும் தேவையில்லை. போய்விடு இதை விட்டு. அதுதான் முடியாது. ஜீவா, ஜீவா, ஆவி, விடு என்னை. ஜீவா, பாதகம், விடு என்னை. மானம் கெட்டவளே. நேடா ஈஸ்வரா, என்னப்பா இப்படி மலர கசைக்கு நுகரப்படாதப்பா. அதாவது கதாநாயகி பாரு, பாதகா அப்படிங்கறத பலமா சொல்லணும். மானங்கட் அப்படிங்கறத ஆத்திரமா சொல்லணும். இப்படி சொன்ன உடனே நீ வில்லன் பாரு, உடனே பாட்டு. யாரடி நீ என்னை பாதகன் என்று சொன்னாய், படபடவென மீசை துடிக்குது. யாரடி நீ என்னை, இந்த மாதிரி நீ பாடம். தெரியுதா?
போவதா? போடா போ, போக்கற்றவனே. இதயமற்றவர்கள் வாழும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலைக்கா போகிறாய். உடனே இன்னொருவன் காதலினான், என்னை தொடாதே என்று தடுத்தாளே அந்த பெண். வெட்கம் இருக்கிறதா உனக்கு வீணனே? வேறொருத்தியின் காதலன் நான், என்னை விரும்பாதே என்று தடுக்கும் விவேகம் இழந்தாயே ஏன்? விவஸ்தையற்றவனே, இனி மானத்தோடு மக்கள் மத்தியிலே உலவ உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? போ, எங்கேயாவது விழுந்து சாவு. போ போ. யார் நீ? என்ன இது? இதுவா என் இன்பலோகத்துக்கு ஏணி, உற்சாகபுரியின் ஊஞ்சல், துரோகிகளை தாளாட்டும் தொட்டி. சாவுக்கு காவியம் பாடும் நீ யாரப்பா? மரணத்தை பற்றி ஓர் முடிவுக்கு வந்த மாவீரனும் அல்ல, மகானும் அல்ல. மனம் தகர்ந்து போன சாதாரண மனிதன். சுத்தி வளைக்காதே. சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். சூன்யமாகிவிட்டது வாழ்வு. வாழ்வல்ல, உன் அறிவு என்று சொல். தற்கொலை விட கோழைத்தனம் வேறொன்றும் இல்லை. உண்மைதான். ஆனால் இதை தவிர வேறு வழி காண முடியாதவன். வைத்தியக்காரா, எவ்வளவோ பெரிய கொள்கைகளுக்காக எத்தனையோ பேர் செத்திருக்கிறார்கள். விஷத்தை கையிலே ஏந்தி வீரத்தை நெஞ்சிலே ஏந்திய விவேக சாக்ரட்டிஸ், அடிமைத்தலையை அறுத்தறிந்த ஆப்ரஹாம் லிங்கன், மதவெறி எதிர்த்த மகாத்மா காந்தி, திருப்பூர் மண்ணிலே ரத்தத்தை மழையென கொட்டிய தீரன் திராவிட குமரன், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலையமை மாட்டு நினைக்கும் சிறைச்சாலை என பண்பாடி பைந்தமிழ் காத்த தரணிபுகள் தாளமுத்து நடராசன், இவர்களெல்லாம் செத்திருக்கிறார்கள். அவனியிலே அணையாத புகழ் விளக்குகளாய் நீயும் தான் சாக துணிகிறாய், சாதாரண சங்கடம் ஒன்றை சுமக்க முடியாமல். நிறுத்து. நீ அனுபவித்திருந்தால் தெரியும் இந்த அவதியை. கர்ப்பவதியை உனக்கு கன்னிகாதானம் செய்திருந்தால் அப்போது புரியும் உன் கண்கள் சொரியும் இரத்த கண்ணீர் எவ்வளவு என்று. கண்ணீர் வடித்திருக்க மாட்டேன். அந்த பெண்ணின் காதலன் யார் என்று தேடி பார்த்து அவள் வாழ்வை புதுமை செய்திருப்பேன். அதைத்தான் நானும் செய்தேன். பிறகேன் சாகராய்? சீர்திருத்த உலகம் சிந்து பாடுமப்பா உனக்கு. வீரன் அல்லவா நீ? இல்லை, விபச்சாரியின் கணவன். விசித்திரமான என் நண்பனே, அவளைத்தான் அவள் காதலனுக்கே தந்து விட்டாயே. நான் சொல்வது எனது முதல் மனைவியை. முதல் மனைவி? ஆமாம், அவள் நெறி இழந்தவள் என்று நீ எப்படி கண்டாய்? கேள்விப்பட்டேன். கேள்விப்படுகிற அளவுக்கு அவ்வளவு தூரத்தில் இருந்திருக்கிறாய். கண்ணால் கண்டேன். கட்டிலறையிலே கள்ளக்காதலனோடா? இல்லை, திருவிழாவிலே ஒருவனுடன் பேசினாள். இரவு நேரத்திலே ஒருவன் வீட்டிலிருந்து வெளியேறி. இது போதாது நண்பா, காக்கை உட்கார பணம் பழம் விழ என்ற பழமொழி தெரியுமா உனக்கு? போவன் முதல் மனைவியிடம். என்னத்தை கண்டுட்டான்? நல்லா இருக்கு. என்னடா இருந்தது வீட்டுல? சீச்சி சீச்சி, மனுஷன் 4 மணிக்கு தூங்குறான், ஒரு 2 மணி நேரமா தூங்க வேணாமா? அண்ணே நீ சிரிக்காத, எனக்கு புள்ள ஆத்திரம் ஒரு மாதிரி. ஆமா தம்பி, சிரிப்பு ஒண்ணுதான். நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள், அதுக்கும் நீ சட்டம் போடாத, தெரியுதா? சரி சரி, போய் வேலை. என்னன்னே உங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடாம. என்ன என்ன சிரிப்பா? அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குண்ணே, நான் அப்புறம் சொல்றேன். அப்படியா? அப்புறம் சொல்றியா? இப்பவே தெரியுது. ஐயே சிரிக்காதம்மா. இப்ப என்ன காரணத்துக்கு சிரிக்கிற நீ? என்ன என்ன இப்ப ஏன் சிரிக்கிற? என் சிரிப்புக்கு காரணம் கருப்பு. கருப்பா? கருப்பு இல்ல, கருப்பு. கருப்பு பொம்பளை பாரு, கருப்பை பத்தியே பேசுது. வா, இப்படியே நம்ம எஜமாவனை பார்க்கணும். வா. வணக்கம். யார் பிரணாதுள்ள? சொன்ன நேரத்துக்கு தவறாக வந்துட்டிய. முன்னாடியே கூட வந்திருப்பேன். கூட்ட உடனே கொஞ்சம் சத்தம் போட்டுட்டான். போடட்டும் போடட்டும். இந்த பயலுக்கு விஷயம் ஏதாவது தெரியுமோ? விஷயமாவது தெரியறதாவது.
வெட்டி போயலுங்க. ஏங்க நான் அவ்வளவு அஜாக்கிரதையா இருப்பேனா? குருநாத பிள்ளையா கொக்கான எவ்வளவு அடைக்கலாம்? இந்த அவங்களை எல்லாம் எழுப்பி விடு. ஏய், எங்கடா போடுற? அட இருங்கய்யா வரேன். இந்த பையனுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். யாரு இவனுக்கா? இவன் சுத்த அப்பாவி இல்ல. இல்ல, அவனை பார்த்தா பொல்லாத பையதா தெரியும். அட நீங்க ஒண்ணு வேலைக்கார பையல போய் வர்ணிச்சுக்கிட்டு எங்க போனாரோ அதே போய் தேடி. இவன் என்ன விளையாட்டா? ஆமா, விளையாட்டுன்னு தான் நினைச்சோம். இப்ப வினை ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? எசமான காணோம். சின்ன எசமான காணோம்னு. யாரு? மாப்பிள்ளைய காணாமா? மாப்பிள்ளைய காணோமா? ஆமா ஆமா, நிஜம் நிஜம். ஏன் காணோம்? கோமதி, கோமதி, கோமதி. அம்மா அம்மா, எங்க மாப்பிள்ளை? உன்னத்தாமா கேக்குறது, மாப்பிள்ளை எங்க? அவர் போய்விட்டார். ஆ? என்ன? அப்பா, உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளிவந்துவிடும். உண்மையா? என்ன உண்மை? அப்பா அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். எல்லாவற்றையும் அவரிடம் ஒழிக்காமல் சொல்லிவிட்டேன். அவர் அப்பொழுதே வெளியேறிவிட்டார். ஆ? வாங்கம்மா வாங்க. இந்த புள்ள சாமி பிரசாதம். வாங்க ஜமா, கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்துச்சுங்களா? ஏதோ ஏழுமலையான் கிருபையினால நல்லபடியா நடந்துச்சுது. நீ சௌக்கியமோ? சௌக்கியம்தாங்க. வீட்டுல வச்ச பொருள்லாம் வச்ச இடத்துல இருக்குதா? இருக்கு. ரொம்ப சரி. நிஜமா? யாரோ ஒரு மனுஷன் வந்து இந்த கடுதாசியை கொடுத்துட்டு போனாரு. கடுதாசியா? ஆமா. ஒருவேளை வைத்தியனோ? ஆதவம்பட்டி ஆடிய பாத முதலியாருக்கு ஜமீன் சாம்பசிவம் எழுதியது. நேற்றிரவு உங்கள் மகன் உமாபதி சாந்தி முகூர்த்த அறையில் இருந்து ஏராளமான நகை நட்டுகளுடன் ஒருவரிடமும் சொல்லாதபடி ஓடிவிட்டான். உங்கள் மகனுக்கு பெண் கொடுத்து மானபங்கம் அடைந்தேன். பொன்னம்மா, 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 உமாபதி சாந்தி முகூர்த்த தன்னைக்கு நகை நட்டுகள் எடுத்துட்டு எங்க ஓடி போயிட்டாலாமே. அவங்க ஒப்பேன் புள்ள பெத்த பாரு புள்ள. ஐயோ, மான நஷ்டம் எழுதிருக்கானே, மான நஷ்டம். உமாவதி அப்படி செய்யவே மாட்டா. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. மண்ணாங்கட்டி இருக்குது. ஜமீன்தார் பின்னா பொய்யா எழுதுவாரு. அந்த மனுஷனை பத்தி ஊரெல்லாம் ஓகோன்னு பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க. அயோக்கிய பையன். ஐயோ, என் மூளையா குழம்புதான். இதுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சரிவா, நேர்ல போய் கட்டுப்படுவோம். உங்க மகன் செஞ்சுட்டு போன வேலையை பாத்தீங்களா? கோச்சுக்காதீங்க. என்ன நடந்தது? ஏன் போயிட்டான்? எதுக்காக போயிட்டான்? எதுக்காக போயிட்டானா? இப்பேற்பட்ட வேடி பையன்னு தெரியாத பொண்ணு கொடுத்தேன் பாருங்க, அதுக்காக. ஐயா, காரணத்தை சொல்லாம கண்டபடி பேசுறது நியாயமா? ஏன் அந்த அயோக்கிய பையன் செஞ்சுட்டு போனது மட்டும் நியாயமோ? நாங்க அப்படியா சொன்னோம்? நடந்தது இன்னதுன்னு சொல்றேன். உங்க மகன் இருக்கிறானே உமாபதி, அவன் அடுத்த ராத்திரியில ஆப்டதை சுருட்டிக்கிட்டு யாருக்கும் சொல்லாத ஓடி போயிருக்கிறான். அயோக்கிய பையன். அவசரப்படாதீங்க. எதையும் கொஞ்சம் தீர விசாரிச்சு பார்க்கணும். இன்னும் என்ன விசாரிக்கிறது? என் மகன் வாழ மண்ணாக்கிட்டானே மடையன். அதுக்கு என்ன சொல்றீங்க? விசாரிக்கிறதா விசாரிக்கிறது ஒண்ணு. அப்பா, கோமதி, நீ போமா மேல. ஏன் என்ன போய் சொல்றீங்க? நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். என் மகளோட வேதனை எனக்குள்ள தெரியும். முடிஞ்சாரு இதுக்கு சரியான பதில் சொல்லல லேசா விட மாட்டேன். அப்பா, இது அநீதி அல்லவா? கோமதி, நீ ஆத்திரப்படாதம்மா, எல்லாம் நான் கேட்கிறேன். அப்பா, இந்த பாவம் சும்மா விடாது. பாவம் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். நீ போமா. அட என்னம்மா இது? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ நின்னுகிட்டே இருக்கிறிய. இவ்வளவு உம்மால் வந்த வினை அல்லவா? யாரு? என்னாலயா? நல்லா இருக்கு. அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சேன். சரி, நீ போமா மேல. என்ன மேல் பூச்சா பூசுகிறீர்? கேவலம் காசு காசிப்பட்டு ஒரு குடும்பத்தையே குலைத்து விட்டாயே துரோகி. இந்த ஈனத் தொழில் செய்து பிழைப்பதை விட பிச்சை எடுத்து பிழைக்கலாமே. கோமதி, மூடு பாய். நான் முட்டாள் அல்லப்பா. கோமதி, என் கோபத்துக்கு ஆளாகாதே.
இவ்வளவு பாவத்துக்கு ஆளான பிறகு உங்கள் கோபத்துக்கு ஆளாவதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. கோமதி மகளாச்சேன்னு பாக்குறேன். மகளென்ற அபிமானம் கூட உங்கள் மனதில் இருக்கிறதா? அதனாலதான் நான் கர்ப்பிணி என்று தெரிந்திருந்தும் கல்யாணத்திற்கு உடன்பட்டீர்கள். அம்மா அம்மா, உங்கள் மகன் மீது ஒரு குற்றமும் இல்லை. என்னால் அவருக்கு இழிவு ஏற்படக்கூடாது என்று உண்மைகள் எல்லாம் அவரிடம் ஒழிக்காமல் சொல்லிவிட்டேன். அவமானம் தாங்காமல் அழுதபடியே வெளியேறிவிட்டார். தெய்வமே, சிவமானுக்கா இந்த சீரழி வரணும்? ஐயா, நாங்க என்ன கெடுதல் செய்தோம்னு இப்படி எல்லாம் செய்துட்டீங்க. என்னையாது தீபாவளிக்கு வந்த கடா மாதிரி திருபுரு முழிக்கிறிய? இவ்வளவு நாள் மகா யோக்கிய மாதிரி பேசுன. என் மகனை மான பங்கப்படுத்தலாம மான நஷ்டமா தொடர்ந்து நீ மான நஷ்டம். உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன். சுத்த அயோக்கியத்தனமா இருக்குது. அனாவசியமா பேசாதே. ரோஷம் கூட வருத, பின்ன வராது. என் மகனை மான பங்கப்படுத்த காரணத்தை சரியான காரணம் சொல்லல. நீ ஏன் அப்பவே கவனிக்கல? நல்லா இருக்கியா நியாயம்? நல்லா இருக்குன்னு ஐயா பெரிய மனுஷன் பேசுற லட்சணமா இது? பொண்ணு பார்க்க வரும்போது டாக்டரையும் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. நீ ஒரு ஜமீனாச்சேன்னு உன்னை நான் நம்பினேன். இப்படி நீ என்ன விட மட்டமா இருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா. நாக்கு அடக்கி பேசு. இந்த ஜமீன் சாம்பசிவத்தை உனக்கு தெரியாது. ஆஹா, இத தெரியுதையா ஜமீனு. பாவம், இந்த பொண்ணுக்குள்ள புத்தி கூட உனக்கு இல்லையே. பயமூடு சண்டாளி. அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ. சுந்தரம், சீ நாய, இது என்ன அநியாயம் மாமா? மாமாவா மடையா? பிறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு முறையாடா கொண்டாடுற முட்டாள். மாமா, என்ன எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் ஒரே மகள் என்பதையும் மறந்து கோமதியை இப்படி கொடுமைப்படுத்துகிறீரே, அவள் செய்த தவறு என்ன? அது என்ன இஷ்டம்? நீ யார்? கல்யாண விஷயத்தையும் உங்கள் இஷ்டம் போல் நடத்தும் காலம் இதுவல்ல மாமா. அப்படி சொல்றா சிங்கம். நீதானா அந்த ஆளு? ஏப்பா பெரிய மனுஷா, இப்ப இதுக்கு என்ன சொல்ற? அவரால் என்ன சொல்ல முடியும்? கோமதியும் நானும் அந்யோன்யமாக பழைய வந்து தெரிந்திருந்தும் இப்படி அற்பத்தனமாக பேசாதே. ஏன்? உண்மையை சொன்னால் உடம்பு எரிகிறதோ? என்னடா உண்மை? என்ன அநியாயம்? என்ன அது ரகல? நீங்களே பாருங்க. நல்ல வேலைக்கு வந்தீங்க. இல்ல இவங்க எல்லாருமா கூடி என்ன கொன்னே போட்டுட்டு. சரி, கல்லாதது புறப்படுங்க. என்ன எங்கப்பா கூப்பிடுற? எங்க இல்லையா கூப்பிட்ட போண்டு. பயப்படாதீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. வாங்க. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இதெல்லாம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிய வைக்கத்தானே கூப்பிடுறாரு. போங்க. ஆள வந்தா இங்கே இரு. ஆஹா, என்ன அழகான இடம். உட்காருங்க. என் ஜீவா எங்க என் கண்மணி? சொல்லுங்களேன். இருக்கிறா, நீங்க உட்காருங்க. உயிரோடவாவது இருக்காளா? பிறகு என்ன கொன்றா விடுவேன்? அந்த கோமல தாமரை கசக்கி எறிவேனா? அட என்ன தம்பி, விஷயத்த சொல்லாம வைத்தியர, அந்த பையன் தான் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். உங்க பொண்ணு வாழா வெட்டியா இருக்க போகுது. பேசாம அவர் சொல்றதை கேட்டுட்டு போங்களேன். என்ன சொல்றாரு அவரு? நல்லதுதான் சொல்லுகிறேன். அந்த கசடர்கள் உமது பெண்ணை வாழ வைக்க 5000 ரூபாய் கேட்டார்களே, நான் உமக்கு 10,000 ரூபாய் கொடுத்து உமது பெண்ணையும் வாழ வைக்கிறேன். ஐயோ, என் கருணை பாராட்டாமல் கண்ணீர் விடுகிறேன். நீங்க ஒண்ணு, நம்ம பொண்ணு வாழ போகுதேன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. வாழ்வா, விபச்சார வாழ்வா. அடப்பாவி, என் குடும்பத்திலேயே கேள்விப்படாத கொடுமையா இருக்குதே இது. நீ மனுஷன் இல்லையா? மனிதனுக்கு இருக்க வேண்டிய இரக்கம், இன்ஸ்பெக்டருக்கு இருக்க வேண்டிய கடமை உணர்ச்சி, இந்த ரெண்டுமே இல்லாத பாதகனா நீ? போய் இல்லம், என் சொற்படி கேட்காவிட்டால் உமது மகளை நீர் பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாதா?
என் ஜீவாவை பார்க்கவே முடியாதா? அட பாவி, எங்க அவ்வளவு மறைச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு. தம்பி விட்ட ஆபத்து. இவங்களையும் தான் ஒண்ணு எடுத்து வைப்போமே. அந்த சாமி, நீரும் அது மகளும் உயிரோடு வாழ வேண்டுமானால் என் சொற்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும். மனித மிருகமே, மானம் இல்லாத வாழ்வா என்ன வாழ சொல்றேன்? மானம் உள்ளவன் தாண்டா மனிதன். நான் மனிதன், நான் மனிதன். என் ஜீவன் உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? இத பாரு, அயோக்கிய பயலே, உனக்கு வேணுமா? ஜீவா, ஜீவா, ஜீவா! யாரோ சுட்டுட்டாங்க. ஐயோ, கொலை கொலை! ஏன் காரை நிப்பாட்டிக்க? அங்க யார் வர்றான்னு பாரு. அம்மா, அம்மா, ஜீவா, ஐயோ! மாமா, மாமா, அம்மா, ஜீவா, ஆமா மாமா, உமாபதி தான். உமாபதி, ஆமா மாமா. மாமா, மாமா, உண்மை நான் தான் கொன்றேன். நான் தான் உண்மை கொன்றேன். இந்த சாவுக்கு காரணம் நான் தான். நான் மட்டும் ஜீவாவுடன் ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் உமக்கு இந்த நிலை ஏற்பட்டே இருக்காது மாமா. இந்த பாவிதான் இந்த சாவுக்கு காரணம். நான் தான் இந்த சாவுக்கு காரணம் மாமா. கொலை துரோகி, கொலை செய்துவிட்டு ஒளிந்திருக்கிறாயா கொலைகாரா? நல்ல வேலை சார், இதை அரெஸ்ட் பண்ணுங்க. கொலை பண்ணிட்டு ஓடி வர்றான். கொலைக்கு காரணம் நான் தான் கூட சொன்னா சார். கொலையா? நீயா அன்னைக்கு தூக்கு மாட்டிக்க போன, இன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி வர்ற? என்னப்பா இது விசித்திரமான ஆளா இருக்கு. கொலை எங்க எந்த இடம்? வாங்க சார் காட்டுறேன். அதான் வந்தா கொண்டா. என்ன எங்க போனாலும் எஜமான காணமே. இன்னும் போய் அவனை எஜமா எஜமான்னு சொல்றியே. மரியாதையா பேசுனேன். என்ன கூட நான் சொல்றத காலு. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதைய ஊருக்கு அனுப்பிட்டான். இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதைய விட்டுட்டு இவன் வாடிட்டான். அவனை போய் எசவன். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசாமா. இல்லன்னா இல்லன்னாவா ஒரு குத்து விட்டேன் உனக்கு எப்ப உன் ஞாபகத்துல இருக்காமா? நீ குத்து விட்டா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா தம்பி, நான் ஒரு குத்து விட்டேன், நீ ஞாபக சக்தியை இழந்துடுவேன். பாத்து சண்டை வேண்டாம். எங்க பார்த்தாலும் சமாதானம் சமாதானங்கிறாங்க, நீ சண்டைக்கு வர்றியே. பீஸ், வா வா போலாம். என்னன்னு அண்ணே, அண்ணே, என்னண்டா இது? அங்க கண்டெடுத்தேன். குண்டு முத்தா தெரியல என்னன்னு பாருங்க. தெரியல அது என்னன்னு. டேய், புரோட்டோ கேமராடா. அது இரு பிலிம் இருக்கா பாக்குறேன். என்ன ஒண்ணு எடுன்னு அண்ணே. இருக்கு 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 எடுன்னு. அப்படிவா செயல். இன்னொருவன் காதலி என்று சொன்னதும் அவர் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார். இன்னும் திகைப்படையட்டுமே என்று ஒரு பொய் சொன்னேன். பொய்யா? என்னது? நான் 3 மாத கர்ப்பிணி என்று சொன்னேன். சொன்னதும் உடனே ஓடிவிட்டார். உமாபதி தான். உமாபதி
பயங்கர பஞ்சத்தை பார்க்க பண்டிதர் எது விஜயம். இது முக்கியம்தான். பஞ்சை மிராசுதாரர்களுக்கு எதிராக மாமனை கொன்ற மகாபாவி பிடிபட்டான். ஆறாம ஏன் கொண்டா? பொன்னம்மா 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 உமாபதி அவங்க மாமாவை கொண்டுட்டு ஜெயில உமாபதி உங்க இப்படி ஆகணும். கொலை கொலை. ஐயோ தூக்கத்தை கொடுத்துருவாங்க. வாங்க போகலாம். நீ நான் போறேன். இல்ல இல்ல என் மகனை பார்க்கணும். வாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். நீ போட்டு அங்க அவசரமா நடத்திட்டு வா. அப்பா அப்பா உமாபதி அவங்க மாமனாரை கொலை பண்ணிட்டதாக கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. அதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்களேப்பா. கோமதி, ஐயோ எனக்கு வெளியில தலை காட்டவே வெக்கமா இருக்கம்மா. நான் ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல, ஏதோ கொஞ்சம் பணம் வேணும்னா தர்றேன். உன்னால ஆன உதவியை செய்ய. வெறும் கழுத்தறுப்பா போச்சு. இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து உமாபதி ஓடினான். அவனை துரத்தி கொண்டு போய் பிடித்தேன் என்பது சுந்தரத்தின் சாட்சி. இன்ஸ்பெக்டர் உட்பட போலீசார் அதே இடத்தில் உமாபதியை கைது செய்திருக்கிறார்கள். டாக்டர் கந்தசாமிக்கும் உமாபதிக்கும் பல நாட்களாகவே தகராறு நடந்து வந்திருக்கிறது. அவருடைய மகளை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறான். வேறு கல்யாணத்திற்கும் முயற்சித்து கல்யாணமும் நடைபெற்றிருக்கிறது. அதை தடுப்பதற்காகவே கந்தசாமி முயன்றார் என்பதும் சாட்சியங்கள் வாயிலாக தெரிய வருகிறது. உமாபதியை கைது செய்த உடனே போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு போகவில்லை என்று சுந்தரம் சொல்வது தவறு. கொலைகாரன் என்று பிடித்தவனை தன் நண்பன் என்று தெரிந்தவுடன் எப்படியாவது அவனை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஒரே ஆசையால் சுந்தரம் பொய் சொல்வதாகவே நான் கருதுகிறேன். தீர்ப்பு 10ஆம் தேதி. ஒண்ணுதானே இருக்கு. சின்ன ஏசமான எடுன்னு கோர்ட்ல அப்படிலாம் எடுக்கப்படாது. கழுவி பாக்கலாம்னே. என் படம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. ஏண்டா என்ன பூச்ச வா போட்டா கடைக்கு வா. இருதரப்பு வாதங்களை கொண்டும் சாட்சியங்களை கொண்டும் ஆராயமிடத்து உமாபதி டாக்டர் கந்தசாமி இருவரிடையே பகை வளர்ந்து வந்தது உண்மைதான் என்பது தெளிவாகிறது. கந்தசாமிக்கு உமாபதியை தவிர வேறு யாரும் விரோதியே கிடையாது என்பதும் சாட்சியங்களால் தெளிவாகிறது. ஆகவே உமாபதி தான் கந்தசாமியை கொன்றான். நீதிபதிகளே, ஐயா சாட்சி 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 ஜட்ஜி கிட்ட கொடுங்க. சாட்சி. ஈஸ்வரன்,
உமாபதி கந்தசாமி கொன்றான் என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லாததால் உமாபதியை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, அந்த சண்டாள ஈஸ்வரன் உன் புஞ்சாதிய பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தத அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கான் ஐயா. ஜீவா 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 ஜீவா. பயப்படாதே ஜீவா, இந்த பாவியின் ஆசைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் உனக்கு துரோகம் செய்யவே மாட்டேன். இறங்கு, மெதுவாக இறங்கு ஜீவா. திருட்டுத்தனமாக உன்னை கொண்டு வந்த ஈஸ்வரன் அல்ல பேசுவது, திருந்திய ஈஸ்வரன். என்னை நம்பு, இறங்கி வா. ஜீவா, கதவு திறந்திருக்கிறது. என் இருண்ட இதய குகையில் ஒளி பிறந்தது போல நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம். கண்ணீர், கவலை, கலக்கம், கற்பை காப்பாற்ற வினாடிக்கு வினாடி நீ நடத்திய போல இனி எந்த தொல்லையும் கிடையாது. போ போ ஜீவா. ஆனால் புறப்படுவதற்கு முன் என்னுடைய இந்த துரதிஷ்டசாலியினுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முடியுமா? என்ன வேண்டுகோள்? யாராலும் தர முடியாத வரம், உன்னாலும் அளிக்க முடியாத அற்புத வரம், என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பும் வரம். ஜீவா, நான் இங்கேயே இப்போதே சாகப் போகிறேன். யார் யாரோ எவ்வளவோ பெரிய கொள்கைக்காக இறந்திருக்கிறார்கள். நான் அற்ப ஆசைக்காக, அதிலே ஏற்பட்ட தோல்விக்காக நான் சாகிறேன். சாவதா? என்ன சொல்கிறீர்கள்? மரண கீதம் பாடுகிறேன் மங்கையர்க்கரசி. பொறுப்பான போலீஸ் ஆபீசர் தன் கடமையை மறந்தான். ஒரு பெண்ணுக்காக திரிந்தான், அதிலும் தோல்வி அடைந்தான். மிருகமாய் திரிந்தான், நெஞ்சு திடுக்கிடும் செயல்களில் ஈடுபட்டான். நீ வாழ தடையாயிருந்த பணம் 10,000, இதை அந்த நீச்சல்களிடம் வீசி எறி. உன் வாழ்வை புதுப்பித்துக் கொள் ஜீவா. என் கடைசி ஆசை இந்த அற்பனின் ஆத்மா சாந்தி பெற என்னை ஒரு முறை புத்துவிடு. நியாயமில்லை. ஏன் நியாயமில்லை? இன்பத்திற்காக ஏங்கி தவித்தவன், உன்னாலேயே வாழ்வை வெளியிடப் போகிறவன், அவன் கேட்கிறான் கடைசி பிச்சை. கற்பை வெளியிடுவதா? கற்பு, கற்புக்கு சக்தி இருந்தால் உன் கணவன் உன்னை விட்டு ஏன் போனான்? பணம், பணம். அத்தா, பணமா பெரிது? மானம் பெரிதல்லவா? மானம், மானம் என் கெதி. அவ்வளவுதான். பார்த்தாயா பரிதாபத்துக்குரியவளே? போ. அண்ணா, நன்றாக சிந்தித்து பாருங்கள். அற்ப மகிழ்ச்சிக்கு என்னை அடிமையாக்கி விட்டால் பிறகு களங்கப்பட்ட என் உள்ளத்தை யாராலும் ஒளிபெறச் செய்ய முடியாது. நான் நேர்மையாக வாழ இடம் கொடுங்கள்.
போலீஸ், பொதுமக்களை பாதுகாக்கும் படைவரிசை, நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட வேண்டிய அரசாங்கத்தின் அணிவகுப்பு. அந்த அணிவகுப்பிலே கடமை மறவாத கண்ணியம் நிறைந்தோர் கூட்டத்திலே களங்கமாக நான் முளைத்தேன். நான் சாகத்தான் வேண்டும். அண்ணா, அண்ணா, ஏன் அழுகிறீர்கள்? ஐயோ, ஐயோ, அண்ணா, அண்ணா, என் பேரழகும் உங்கள் பேராசையும் உங்கள் வாழ்வுக்கே எம்மனாக வாய்த்தது. அண்ணா, ஜீவா, ஜீவா, ஏன் இப்போதும் சந்தேகமா? இது உங்கள் பரம்பரைக்கே வழக்கம். உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட தொத்து வியாதி. உங்களுக்கு பணம் தானே தேவை. இதோ நீங்கள் கேட்ட பணம், என் வாழ்வை சீரழித்த பணம். இதோ என் கருப்பை, உங்கள் குடும்ப கௌரவத்தை காக்க நான் பட்ட பாட்டிற்கு நீர் காட்டும் வெறுப்பு. என் தலை சுத்துகிறதே. நான் பணம், இதோ இதோ. ஜீவா, 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 ஐயோ, ஜீவா, அன்பின் பிறப்பிடமே, அழகு மாளிகையே, ஏன் இப்படி என்ன சதி செய்து விட்டாய் ஜீவா? ஜீவா, அம்மா, உமாபதி, என்னடா அது? என்ன? அப்பா, ஜீவா பணம் கொடுத்து விட்டாள். 10,000 கொடுத்துட்டாளா? நான் அப்பவே ஏன் கீழே படுத்திருக்கு? அம்மா, ஜீவா, மர்மோல, ஜீவா, நில்லும். ஜீவா உம்மோடு பேச மாட்டாள். உம்மை போன்ற லோபிகள் வாழும் இந்த உலகத்தை விட்டே ஓடிவிட்டாள். பேராசை பேய்கள் இல்லாத இடத்துக்கு, கருமிகளின் காலடிப்படாத பூமிக்கு என் கண்மணி போய்விட்டாள். என்னடா சொல்ற? பிரியமுள்ள உமது மருமகள் பிணமாகிவிட்டாள். எங்கே ஓடுகிறேன்? அவள் பிணத்தை பார்க்க பக்கத்திலே நிற்க உமக்கு என்ன தகுதி இருக்கிறது? பரிசுத்தமான என் ஜீவா எங்கே? பணவெறி பிடித்த கொள்ளிவாய் பிசாசு நீர் எங்கே? போகாதீர் என் ஜீவாவிடம். உமக்கு வேண்டியது இதோ இருக்கிறது. பணம், பச்சை பசுங்கொடி படர்வதை தடுத்த பணம், என் நிச்சை குகந்தவளின் இன்ப வாழ்வை எரித்து சாம்பலாக்கிய பணம், சொந்த மகனின் சிந்தையை கலக்கி வீட்டுக்கு மருமகன் வெந்த உள்ளத்தோடு விரட்டி அடித்த பணம், பணத்தையே கடவுளாக கொண்ட பாழும் பக்தனே, பண்பில்லாத பித்தனே, பார் உன் பணப்படுத்திய பாட்டை, உன் கேவல புத்தி விளைவித்த கேட்டை பார், பாவி பார். உன் அழியும் செல்வம் அழித்திருக்கும் என் அன்பு செல்வத்தை பார். பணமோகம், கருவித்தனம், இரக்கமற்ற தன்மை, இத்தனைக்கு பிறப்பிடமான தந்தை, அவர் சொல் தட்டாத பிள்ளை, இரு கொடியவர்களின் கோர விளையாட்டிலே தன் இளமையை கருக்கிக் கொண்ட ஏந்ததை எதனால் வந்தது இந்த இழிவு? பணம், பணம், பணத்திலேயே மூழ்கு, பணத்தை சாப்பிடு. கோமதி, ஜீவா என்னுடன் பேச மறுத்துவிட்டாள். இனி பேசவே மாட்டாள். என்ன? ஜீவா, ஜீவா பிணமாகிவிட்டாள்.
ஜீவா ஜீவா யஸ்மா 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 என்ன இதெல்லாம்? துரை, அதோ பார், என் ஜீவாவை ஜீவா ஜீவா அம்மா, அந்த பொண்ணு சாகவில்லை, ஒருவேளை மயக்கமா இருக்கலாம். சுந்தரம், இந்த கடிதத்தை படித்துப்பா. கடமையை மறந்தவனின் கடைசி குரலை கேளுங்கள். ஜீவா என் காதலி, ஆனால் அவளுக்கு நான் காதலன் அல்ல, காதகன். அவள் மாசற்ற மலர், மங்கையுலக ஜோதி. அவளுக்கும் கடமைக்கும் நான் இழைத்த கொடுமைக்காக தற்கொலையை பரிசாக தேர்ந்தெடுத்தேன். ஒருவேளை ஜீவாவும் இந்த முடிவை பின்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக மற்றவைகள் வெற்றி தோட்டாக்களே. ஜீவா வாழட்டும். அவள் வாழ்வை சூழ்ந்திருந்த மூடுவனை நான் உங்களால் இனியேனும் மன்னிக்கப்பட மாட்டேனா? இப்படிக்கு ஈஸ்வரன். ஜீவா சாகல, மூச்சு வருது. ஜீவா 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 கண்ணை முழிச்சுக்கம்மா. ஜீவா ஆஹா ஜீவா அக்கா ஜீவா மாமா சிவா, அப்பா மாமாவை போல ஒரு அபூர்வ மனிதரை இந்த நாட்டுல காண்பதே அரிது. அப்பா போல ஆட்கள் நிறைய கிடப்பாங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஏன் பேச மாட்டீங்க? நீங்கெல்லாம் இப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடியுங்க? என் சம்பந்தி இருக்கிறாரே, அவர் ஞாபகார்த்தமா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி